ஹானஸ்ராஜ் ஹவுஸ்கீப்பிங் பார்க்குற வேலையை மறைச்சிட்டு ஐடியில் வேலை செய்தா போய் சொல்லியிருப்பாரு. அவ்வளோ அரியர் வச்சிருக்கான், அவனுக்கு எப்படி ஐடியில் வேலை கிடைச்சிருக்கான்னு அவங்க அப்பா கேட்குறாரு. ஆனால் அவங்க அம்மாவும் அவருக்கு பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஹானஸ்ராஜோட அம்மா அவரை கை கூட கழுவி விட மாட்டாங்க. ஆனால் அவர் இங்கே வந்து ஹவுஸ்கீப்பிங் வேலை பார்த்துட்டு இருக்காரு. இதை நினைச்சு புலம்பிட்டு இருக்காரு. நைட் ஃபுல்லாக எனக்கு ப்ராஜெக்ட் வேலை இருக்கு, என்னை தூங்க விடாம பண்ணுறது தான் உன்னோட வேலைன்னு சொல்லிடுறாங்க. ஆனால் அவரால் தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ணவே முடியல, கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறாரு. இசை கூட ஹரிஷ்னு ஒருத்தர் வேலை செய்கிறாரு. இசை மேலே அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், கல்யாணத்தை பற்றி பேசுறாரு. ஆனால் இவங்களும் எனக்கு கல்யாணத்தில் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணிடுறாங்க. இசை ப்ராஜெக்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு ரெஃபரன்ஸா அவங்களோட ஹிஸ்டரியை காட்டுறாங்க. அதுல 18+ வீடியோஸோட லிங்க் இருக்கு. ஏமா இதுல இருந்து தான் நீ ரெஃபரன்ஸ் எடுத்தியான்னு எல்லாரும் கலாய்ச்சிட்டு இருக்காங்க. ஹானஸ்ராஜ் தான் கால் பேசினோன்னே இவங்க கிட்ட இருந்து ஃபோன் வாங்கியிருப்பாரு. இது அவரோட வேலையா தான் இருக்கும்னு நினைக்கிறாங்க. கூட வேலை செய்யறவங்களையும் கூப்பிட்டு டான்ஸ்லாம் ஆடிட்டு இருக்காரு. இது சிசிடிவில பாக்குறாங்க. இதனால அவங்க ப்ராஜெக்டே கெட்டு போகுது. இசை வீடு ஃபுல்லா டெக்கரேட் பண்ணிருக்காங்க. அவங்களும் அழகா ரெடியாகி வராங்க. என்ன விஷயம்னு பார்த்தா அவங்க காலேஜ் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு கெட் டுகெதர் பார்ட்டி வச்சிருக்காங்களா. ஐயோ காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் வந்தா ஹவுஸ் கீப்பிங் வேலை பார்க்க தெரிஞ்சிருமேன்னு டென்ஷன் ஆயிடுறாரு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துடுறாங்க. நீ எங்கடா இங்கன்னு கேட்டா ஆமா நானும் பார்ட்டிக்கு வந்திருக்கேன்னு சொல்றாரு. கெட் டுகெதர் ஃபங்க்ஷன்ல கலந்துக்கிறதுக்காக இசை தான் இவருக்கு புது ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க. அதுதான் போட்டுட்டு இப்போ இவர் ஃபங்க்ஷனே அட்டன் பண்றாரு. எங்க வேலை செய்யறேன்னு கேட்டதுக்கு நான் துபாயில வேலை செய்யறேன்னு போய் சொல்லிடுறாரு. இப்போ இசை வேணும்னு ஒரு கிளாஸை போட்டு உடைச்சிடுறாங்க. ஹவுஸ் கீப்பிங் இதை வந்து கிளீன் பண்ணுன்னு சொல்றாங்க. ஹானஸ்ராஜோ வேற யாரையோ தான் கூப்பிடுறாங்கன்னு நினைச்சுக்கிறாரு. ஆனா அவரை தான் இவங்க கூப்பிடுறாங்க. ஹானஸ்ராஜும் அதை கிளீன் பண்ணிட்டு இருக்காரு. அவங்க ஃப்ரெண்டு வந்து கலாய்க்கிறாரு. நீ சொன்ன மாதிரி இசை வீட்டு வேலைக்காரன் ஆயிட்டடான்னு. இதை கேட்ட இசை சந்தோஷப்படுறாங்க. 10,000 ரூபாய் சம்பளம் வாங்குறல ஹவுஸ் கீப்பிங் கூப்பிட்டா உனக்கு கேட்காதா அப்படின்னு சொல்லி அடிச்சிடுறாங்க. இதனால ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்செட் ஆகி கிளம்ப பாக்குறாங்க. இசை ஹானஸ்ராஜ் கிட்ட உன்னாலதான் என் ப்ராஜெக்ட் போயிடுச்சு, அந்த கோவத்துல தான் இப்படி பண்ணிட்டேன்னு சொல்றாங்க. இசையோட ஆஃபீஸ் வாட்ஸ்அப் குரூப்ல இந்த லிங்க் அனுப்பியிருப்பாங்க. இவர் ஃபோன் பேசும்போது தெரியாம டச் பண்ணிட்டு இருப்பாரு. இவர் கை ஃபோன்ன்றதுனால எப்படி டெலிட் பண்றதுன்னு தெரியாம அப்படியே விட்டுட்டு இருப்பாரு. இந்த விஷயம் தெரிஞ்சதும் இசை அவர்கிட்ட சாரி கேட்டு ஃபீல் பண்றாங்க. ஹானஸ்ராஜுக்கு அவங்க வீட்டுல பொண்ணு பார்த்துருக்கிறதா சொல்லுவாங்க. ஆனா இவருக்கு ப்ராஜெக்ட் இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் வேணாம்னு சொல்லியிருப்பாரு. இப்போ இசை எப்படியும் ஒத்துக்க மாட்டாங்கன்னு இவர் அந்த பொண்ணு பார்க்க போலான்னு சொல்லிடுறாரு. எல்லாரும் இப்போ ஆட்டோல தான் பொண்ணு பார்க்க போயிட்டு இருக்காங்க. கரெக்டா இசை வீட்டு முன்னாடி பெட்ரோல் காலி ஆயிடுச்சுன்னு ஆட்டோ நின்னுடுது. இவரோ எங்க ஹவுஸ் கீப்பிங் வேலை தெரிஞ்சிருமோன்னு பயப்படுறாரு. இவங்களும் நிழலுக்காக அங்கதான் போய் நிக்கிறாங்க. இசையும் அங்க வந்துடுறாங்க. பொண்ணு பார்க்க போறோம், ஆட்டோல பெட்ரோல் காலி ஆயிடுச்சு, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கிளம்பிடுவோன்னு சொல்றாரு. இசையை இப்போ பொண்ணு பார்க்குற வீட்டுக்கு இவங்க எல்லாரையும் கூப்பிட்டு போறாங்க. ஹானஸ்ராஜுக்கு பொண்ணு பிடிக்குது, பொண்ணு வீட்லயும் பிடிச்சிருக்குன்னு சொல்றாங்க. இதுக்கப்புறமா நீ ஹவுஸ் கீப்பிங் வேலை பார்க்காத, நானே உனக்கு ஐடியில் வேலை வாங்கி தரேன்னு சொல்றாங்க. இசைக்கு ஃபீவர் வந்துடுது. ஹரிஷ் எனக்கு பர்த்டே பார்ட்டி இருக்குன்னு வர முடியாதுன்னு சொல்லிடுறாரு. ஹானஸ்ராஜ் தான் கூப்பிட்டு போறாரு. இப்போ இவங்க 2 பேரும் கொஞ்சம் கொஞ்சமா ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. இசை அவங்க வீட்டில் ஒரு ஹல்வா சாப்பிட்றாங்க. ஹானஸ்ராஜ் செஞ்சதுன்னு அவங்க அம்மா சொல்றாங்க. உடனே அவங்க ஃப்ரெண்டு கால் பண்ணி காலேஜ் படிக்கும் போது எனக்கு 3 மாசமா லஞ்ச் கொண்டு வந்தியா, அது யார் சமைச்சதுன்னு கேட்கறாங்க. அப்பதான் ஹானஸ்ராஜ் சமைச்சு இவங்க கிட்ட கொடுத்து அனுப்பியிருப்பாரு. இதை கேட்டதுமே அவங்க ரொம்ப ஃபீல் பண்றாங்க. முன்னாடியே நான் கூட ஃப்ரெண்டாக இருந்திருக்கணும், நான் தான் மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்றாங்க. ஐ லவ் யூ மேன்னு சொல்லி அவரை கட்டியும் பிடிக்கிறாங்க. இசை ஃப்ரெண்ட்லியாக தான் சொல்லியிருப்பாங்க. ஆனா இவர் லவ் பண்றாங்கன்னு நினைச்சுக்கிறாரு. இசை ஹரிஷ் கிட்ட எனக்கு இப்பதான் கல்யாணத்து மேல நம்பிக்கை வந்திருக்கு, கொஞ்ச நாள் பழகி பார்க்கலாம், நமக்கு செட் ஆயிடுச்சுன்னா கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்றாங்க. ஹானஸ்ராஜ் இசை லவ் பண்றதா நினைச்சிட்டு அவருக்கு பார்த்திருக்க பொண்ணு கிட்ட வேணான்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிடுறாரு.